ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருடம்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கிர பெயர்ச்சி ஜனவரி 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். சுக்கிரன் உங்களுக்கு யாருன்னா 7-12 கூடியவர் சுக்கிரன். இந்த 7-12 கூடியவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது? ஜென்ரலாகவே 7 கூடியவன் உச்சமானா ஒரே ஒரு விஷயம் நடக்கும், ஃபாரின் சான்சஸ் கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் என்பவை உண்டாகும். வெளிநாட்டில் போகிறது, வெளிநாட்டு யோகங்களை உண்டாக்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் வாழ்க்கையா இருக்கும். எல்லாரும் வெளிநாடு போனவங்கலாம் சம்பாதிக்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் வெளிநாடு போனவங்கலாம் சம்பாதிக்கிறது இல்லை. வெளிநாடு போய் கெட்டு போனவனு இருக்கான், வெளிநாடு போய் நல்லா இருக்கிறவனு இருக்கான். நான் துபாய் போகிறேன் சார், அங்கே ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மத கட்டுப்பாடுகள்லாம் அதிகம். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பீடி சிகரெட்டு கூட குடிக்க முடியாது, ரொம்ப டைட்டு, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்துமா, வேலைக்கு போனோம், அப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் போர் அடிக்கிறதுக்காகவே வேலை செய்வாங்க. என்ன சார் செய்யறது, வீட்டுக்கு ரூமுக்கு போனால் சும்மா தான் இருக்கணும், இங்கே இருந்தால் ஓவர் டைம் பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போகலாம், காசுக்கு காசு ஆச்சு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஃபன் சிட்டிஸ்க்கெல்லாம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு போய் வெளியே போய் ஆட்டம் போடுறது, கையில் இருக்கிற காசெல்லாம் அழிக்கிறது. சார் மலேசியாலே எடுத்துக்கோங்க, பெனாங்கு வேற கோலாலம்பூர் வேற. மலேசியாவில் ஒவ்வொரு மாதிரி. பெனாங்கு போகிறவங்கலாம் ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிற இடம் அது. கோலாலம்பூருங்கிறது ரொம்ப பெரிய சிட்டி, அந்த மாதிரியான இடம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடம் ஜாலி ஃபன் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடங்கள் இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி 7 கூட உச்சமாகும் பொழுது உங்களை உருப்படுற இடத்துல கொண்டு போய் போடுவார். சார் ஆப்பிரிக்காலே வேலை கிடைக்குது, ஆப்பிரிக்காவில் வேலை கிடைச்சி எத்தனை பேர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்காவில் போகிறோம் சார், ஒரு முக்கியமான இடம், அங்கே போனால் அங்கே தமிழர்களில் பார்த்தாவே சுட்டுறாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அடிப்படை மின் அமைப்புகளே இல்லை, நைட் ஆனால் கரண்ட் கூட கிடையாது. அந்த ஊரில் எல்லாருமே ஆதிவாசிகளாக இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் படிப்பறிவே பெறல. அங்கே போய் நான் வேலை பார்க்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் இது இவ்வளோ ஒரு பெரிய குழியில் போய் மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்னு அழுதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஊருக்கு உயிரோடு திரும்பி வர முடியுமானே தெரில, சம்பாதிச்சுட்டு வரேன், வந்தவொடனே என்கிட்ட பிடிங்கிறாங்க. அங்கே இருக்கிற கருப்பின ரவுடிக்கெல்லாம் பிடிங்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் சில இடங்கள்ல அப்படி இருக்காங்க. ஸோ ஃபாரின் போகிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை, ஃபாரின் போகிறதுலையுமே நல்லா ஹாப்பியாக இருக்கிறவங்க சந்தோஷம். 7 கூடன்னு உச்சமாகும் பொழுது என்ன ஆகுனா, மனைவியுடன் அந்யோன்யம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஒன்றும் இல்லை, நானும் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து சீட்டு போட்டோம், மாதம் 30,000 ரூபா நான் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட செலவு பண்ணி நான் சேமித்து வச்சு நான் காசு மிச்சம் பிடிச்சி, அது ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட ஆட்டை போட்ட காசு, அதுதான் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அப்படி சேமித்து வச்சு நான் காசு மிச்சம் பிடிச்சேன், 8 மாதம் கரெக்டாக கட்டினேன், தூக்கிட்டு ஓடி போயிட்டானா? சார் ஜென்ரலாக இந்த கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் கோபம் வரணுமா இல்லையா? என்னது ஓடி போயிட்டானா, வாட் நான்சென்ஸ், யாராமே அப்படி தானே கோபம் வரணும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன் சொல்லுங்க, 20 வருடத்துக்கு முன்னாடி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பணிவை நான் அங்கே பார்த்தேன். அது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன், அடடா
இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த சுக்கிரன் 7 கூடையனோ அவனே 12 கூடையனாவும் இருக்கான். அவன் உச்சப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனைவியினால் செலவும் ஏற்படும், மனைவியினால் நிறைய வசதிகள் ஏற்படுகிறது. சார் இவங்க பேச்சு கேட்டு நம்ம கல்யாணம் நம்ம போயிடுவோம் சார், நம்ம ஜுவல்லரி ஷாப் போயிடுவோம். ராம் எனக்கு 2 கிராம் இல்ல, இது பாரு இது பாரு என் கைக்கு அழகா இருக்கு, ஹவு கியூட் அப்படிம்பாங்க. அது எவ்வளவு தெரியுமா? 4.5 கிராம். நீங்க பணம் எடுத்துட்டு வந்தது 2 கிராமுக்கு தான். திருப்போ வாடகை நாளைக்கு கொடுத்துக்கலாம். பிரச்சனை என்னன்னா, எந்த மனைவினால நமக்கு சந்தோஷம் வந்ததோ அதே மனைவினால நமக்கு பிரச்சனைகளும் வருகிறது. ஓகே, அவங்க தான் சந்தோஷப்பட போறாங்க இல்லைங்கள, ஆனா கூட அந்த தர்ம சங்கடங்களை உருவாக்குவாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் மட்டும் கணக்கு பாரு, உங்க அம்மாவுக்கு சேர்றதுனா மட்டும் கணக்கு பார்க்காத, இதெல்லாம் சொல்லுவாங்க. உன் தங்கச்சிக்கு நான் மட்டும் அள்ளி கொடுத்துரு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் 7 12 கூடியவன் உச்சம், 12 கூடியவன் உச்சம் என்பதால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? உங்களுக்கு நிறைய செலவீனங்கள், தேவையில்லாத செலவுகள் போன்றவை ஏற்படுகிறது. 7 கூடியவன் உச்சம் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 கூடியவன் உச்சம் என்பதால் காதல் பொங்க போகிறது. காதல்னா காதல் 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 காதல். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே உச்சம், கல்யாணம் ஆக போகுது. மற்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என் கதையை விட்டுருங்க. என் மனைவி விருச்சிக ராசி, நான் மீன ராசிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இது சொன்னாலும் சொன்னேன், பார்க்குறவங்கலாம் இதே கேட்குறீங்க. சார் நானும் உங்க ராசி தான், மீன ராசி, எப்படி இருக்கே பொழப்பே கேவலமாக இருக்குது சாருங்கிறது நமக்கு இன்னமும் நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அப்போ அந்த 7 கூடியவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது என்றால், உங்களுக்குரிய திருமணமாக போகிறது. அதே மாதிரி மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அப்போ அந்த 7 கூடியவன் உச்சமாகும் பொழுது வேற என்ன நடக்கும்? ஃபாரின் சான்சஸ் சொன்னேன், புதிய நண்பர்கள், புதிய வியாபாரம், கூட்டு தொழில் போன்றவை ஏற்படும். கூட்டு தொழில், இதெல்லாம் நீங்க கூட்டு தொழில்னு யோசிக்கிறீங்களோ அந்த கூட்டு தொழிலாம் உங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு. நான் இவரும் சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணலான்னு இருக்கோம், நான் இவரும் சேர்ந்து முயற்சி பண்ண போறோம், நாங்க 2 பேரும் இந்த ஐடியா பண்ணியிருக்கோம், எல்லாம் செட் ஆகும். நீங்க வாழ்க்கையினுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மீவருத்த கூலி தரும். பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட காதல் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் சார். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும், பிரியம் தானே மிச்சம் இருக்கும். நிறைய பேர் நம்ம யோசிச்சுக்கிறோம், பிரிஞ்சு போச்சு காதல், பிரியம் தான் மிச்சம் இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க கணவரோட கொண்ட சண்டைகள்லாம் சரியா போகுது, நீங்க ஜாலியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, ஹாப்பியா இருக்க போறீங்க. தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஷ்ணுமாயா ஸ்ரீமடத்திலே பூஜைகள் தினமும் நடக்கிறது. விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் ஹோமம் எல்லாம் நடக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதற்கான பணம் கட்டி அந்த பூஜைகளை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.